உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க கவலைப்பட வேண்டாம். அவருக்கு வந்தது மைனர் ஹார்ட் அட்டாக் தான். அவர் இப்ப நல்லா இருக்காரு. நர்ஸ் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. சோ கொஞ்ச நேரத்துல நீங்க போய் அவரை பார்க்கலாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ டாக்டர். பேஷண்ட் நம்பர் 24 ராமேஸ்வரனோட யார் இருக்கீங்க? நாங்க இருக்கோம். நாங்க எல்லாரும் அவர் கூட தான் இருக்கோம். இந்த பில் பே பண்ணணும். நான் பண்ணிடுறேன். வாங்க. கடவுள் கிருஷ்ணர் நமக்கு பெரிய கருணை காட்டி இருக்காரு. என் அப்பாவை அவரு காப்பாத்திட்டாரு. அவருக்கு நான் நன்றி சொல்லியே தீரணும். நீயா? நான் நினைச்சா உன்னை எப்பயோ என்ன வேணா செஞ்சு முடிச்சிருக்கலாம். உன் காதுல நான் மந்திரத்தை ஊதி இப்பவே உன்னை மூட்டை கட்டி பனாரஸ்க்கு தூக்கிட்டு போயிடுவேன். நான் என்னுடைய காதையே முடிப்பேனே, எதுவும் கேட்க மாட்டேன். என் பேச்ச கேட்க மாட்டியா நீ? மாட்டேன். அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ண போறேங்கிறத பாத்துக்கிட்டே இரு. காட்டுங்க. காஞ்சனா! காஞ்சனா! காப்பாத்து முருகா, காப்பாத்து முருகா, காப்பாத்து! உனக்கு இப்ப ஞாபகம் வருதா? காப்பாத்து முருகா, காப்பாத்து முருகா, 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 முருகா! சின்ன வயசுல நீ பண்ண சேட்டைகள் எல்லாம் காஞ்சனாவை கொண்டு போக! இப்போ நீ என் கூட கிளம்பி பனாரஸ்க்கு வரலன்னு வையே, இது இன்னைக்கு ராத்திரி வந்து உன்னை சாப்பிட்டுடும். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு இத பார்த்தா எவ்வளவு பயம்னு. பயமா இருக்கா? அப்படியா? தூக்கி போட்டுட்டேன். இப்போ என்னோட செல்ல குண்டு பையா, இப்ப என் கூட ஒழுங்கா பனாரஸ்க்கு வந்துரு. இல்ல, வரமாட்டேன். நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். சொல்றேன்ல, வாயேன். வரமாட்டேன். வாங்குறல்ல, மாட்டேன். வான்னு சொல்றேன்ல. மாட்டேன், 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 மாட்டேன். என் புருஷனை விடு. அத்தை, நீங்களா? கீர்த்தி, சரி சரி விடு, தள்ளிப்போ. என் கிட்ட இருந்து மட்டும் இல்ல, என் பிள்ளை கிட்ட இருந்தும் தான். சரியான சூனியக்காரி. என்னோட செல்ல பிள்ளைய என்கிட்ட இருந்தே பிரிச்சுட்டல. ஆனா இனிமே உன்னால இவனை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. இவனை என் கூட பனாரஸ்க்கு கூட்டிட்டு போறேன். கிளம்பு. நான் வரவே மாட்டேன். 9 மாசம் என் வயித்துல உன்னை சுமந்திருக்க. இன்னைக்கு இந்த அம்மாவை விட்டுட்டு இவங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேங்கிற வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்குமா வெக்கப்படணும்? பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டுல தானே போயிருக்காங்க. வாய் மூடு. நீ ஆம்பளடா, பொண்ணு கிடையாது. இதுல என்னமா பெரிய வித்தியாசம் இருக்கு? ஐயோ அம்மா, நான் கீர்த்தியை விரும்புறேமா. கீர்த்தியை என்ன மனசார விரும்புறா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் கீர்த்தியோடைய குடும்பம் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. இப்படியே பேசிட்டு இருந்து உன்னை அரைஞ்சிருவேன், பாத்துக்கோ. ஒழுங்கு மரியாதை என் கூட பனாரஸ்க்கு வந்துரு. இல்லனா என்ன? இல்லனா இந்த காஞ்சனா பொம்மை உன்னை தின்னுடும். பனாரஸ்க்கு கிளம்பு. இது அந்த பழைய டால் இல்ல? இத பார்த்து சின்ன வயசுல இருந்தே பயப்படுவாரு.
அஜித், இந்த பொம்மையை வச்சுதானே அவங்க பயமுறுத்துறாங்க. ஆமா, இது காஞ்சனா. இப்ப இந்த பொம்மையே இல்லைன்னா எதை வச்சு பயமுறுத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய் வேண்டாம் வேண்டாம். ஐயோ கீர்த்தி, நீதான் என்னுடைய சூப்பர் ஹீரோ. அதாவது சூப்பர் ஹீரோயின். நீ சாட்சாத் அந்த துர்கா தேவி மாதிரி சாத்தான ஒரே அடியா அழிச்சிட்ட. ஆனா என்ன யாராலையும் அழிக்க முடியாதுடா. நீ முதல்ல கிளம்பு, என் கூட வா. நீ. அஜித், போக கூடாது. எப்படி இவரை கூட்டிட்டு போறீங்கன்னு பாக்குறேன். வீட்டுக்கு வான்னு சொல்றேன்ல. நீ ஏன் கூட தான் இருக்கணும். இல்ல பனாரஸ்க்கு வா. அஜித் வேண்டாம். வா அஜித், ஐயோ போதும், ரெண்டு பேரும் நிறுத்துங்க. இது என்னுடைய வாழ்க்கை. நான் யார் கூட இருக்கணுங்கிறத நான் மட்டும் தானே முடிவு பண்ண முடியும். நான் இங்க கீர்த்தி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ உங்களை பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு சின்ன குழந்தை கூட வரப்போகுது. ஹேஷ்டாக் குட்டி அஜித். வா அஜித். பாயத்த உடம்பு பாத்துக்கோங்க. பாய். வாங்க. உன் அழகுங்கிற மாய வலையில என் பிள்ளைய விழ வச்சுட்டல. சரியான சூனியக்காரி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உன் தலைமுடியெல்லாம் கொட்டிடணும். உன்னோட முகம்லாம் கொப்பளமா வரப்போகுது. இளமையிலேயே நீ கிழவி ஆயிடுவ. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து இப்படி புடுங்கிட்டு போறா. என்னை விட்டு போனன்னு நினைச்ச உன்னை கொன்னுடுமா பாத்துக்க. ஐயோ கீர்த்தி, உன்னை விட்டுட்டு என்னால சரி, போக போலாமா? முடியுமா? அஜித் ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.